லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மேடம் இந்த சிலபஸ்ல ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். சார் மேடம் கிட்ட சொல்லுமா. சொல்லுங்க. முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா என்னாச்சு? இல்ல மேடம் கிட்ட தான் நான் பேசணும். மேடம் சரி வாங்க. சொல்லுமா, என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? என்னாச்சு? ஏன் அழற? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? பசங்க யாராவது கிண்டல் பண்ணாங்களா? அப்புறம் என்ன ஆச்சு? இங்க பாரு, இங்க பாருமா, நான் உன் அக்கா மாதிரி. என்ன பிரச்சனைன்னு வெளிப்படையா சொல்லு. நான் லைப்ரரியில நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப அங்க உத்தமன் சார் வந்தாரு. சார் என்ன ரொம்ப சின்சியரா படிச்சிட்டு இருக்க? நான் நினைச்சா உன்னை எக்ஸாமே எழுதாம கூட பாஸ் பண்ண வைக்க முடியும். அதுக்கு நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். இது வெளியில யாருக்கிட்டயாவது சொன்ன அப்புறம் இந்த காலேஜ்ல நீ படிக்கவே முடியாது. ஃப்ரீ காஸ்ட்ல தானே படிக்கிற. உனக்கு எதிர்காலமே இல்லாம பண்ணிடுவேன். சரிம்மா, அழாத. சரி சரி, தப்பு செஞ்சதா அவன். நீ எதுக்கு அழற? கண்ணத்தோட. அவன் பேர் என்ன சொன்ன? உத்தமன் மகாலிங்கம். என்னது? அதான் மேடம் அவரோட பேரு. உத்தமன் சார்னு கூப்பிடுவோம். சரி, என் கூட வா. என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல, உத்தமன் சாரை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஓகே மேடம். என்னாச்சு மேடம்? மேடம் அவர் இந்த காலேஜ்ல 15 வருஷமா வேலை செய்யறாரு. அவர் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்ல. இந்த பொண்ணு ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது. இல்ல சார், நான் சொல்றது உண்மை சார். நீ அமைதியா இரு. நீங்க சொல்லுங்க. இப்பெல்லாம் நல்ல டீச்சர்ஸ் மேல படிக்கிற பசங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு மேடம். இவங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா அதை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது தப்பா சொல்லி ப்ரொஃபஸரை கேவலப்படுத்தி இவங்க செஞ்ச தப்புல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அதனால தான் தப்பு செய்யற பசங்களை கண்டிக்கவே பயமா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க சார். இந்த பொண்ணு கிளாஸ்க்கு சரியாவே வர்றதில்ல. ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்தா வேற யாரையோ எழுத சொல்லி கொண்டு வந்து சப்மிட் பண்ணுது. எக்ஸாம்ல பிட் அடிக்குது. நானும் எத்தனையோ தடவை வார்ன் பண்ணிட்டேன், கேட்கவே இல்லை. நேத்து நடந்த டெஸ்ட்ல கூட பிட் அடிச்சப்ப நான் புடிச்சிட்டேன். இதுக்கு மேல தப்பண்ணா மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு வார்ன் பண்ண. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு இப்படி ஒரு கேவலமான கம்ப்ளைண்ட்டை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல மேடம், இவரு பொய் சொல்றாரு. நான் பிட்டெல்லாம் அடிச்சது இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா கேட்டு பாருங்க மேடம். நான் நல்லா படிக்கிற பொண்ணு மேடம். ஏய், சும்மா நீலி கண்ணீர் வடிக்காத. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருப்ப. அவங்க உனக்கு ஃபேவரா தானே பேசுவாங்க. உண்மை என்னன்னு எனக்கு தானே தெரியும். இந்த மாதிரி பொண்ணுகளை எல்லாம் காலேஜ்ல வச்சிருந்தா அது நம்ம காலேஜுக்கே அசிங்கம் மேடம். இந்நேரம் வேதா மேடம் இந்த இடத்துல இருந்திருந்தா இந்த பொண்ணை வீட்டுக்கே அனுப்பியிருப்பாங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உத்தமன் சார், உங்களை பத்தி என் அத்தைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என் அத்தைய பத்தி உங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல. ஒரு பொண்ணோட கண்ணீர்ல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு பிரிச்சு பார்க்க தெரியாத முட்டாள் இல்ல எங்க அத்தை. இப்போ அவங்க இங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? என்ன என்ன செஞ்சிருப்பாங்க? என்ன பண்றீங்க மேடம்? சார்,
இவன் தப்பு செஞ்சிருக்கான். அதான் உண்மை. இல்ல நான் தப்பு பண்ணல. பொய் சொல்லாத. மறுபடியும் பொய் சொல்லாத. இந்த இடத்துல உன்னை கொண்டு போட்டுருவேன். ராஸ்கல். பல தலைமுறைக்கு அப்புறம் பொண்ணுங்க இப்பதான் வெளியே வந்து படிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதை கெடுக்க பாக்குறியா நீ? இங்க உன்ன மாதிரி சில பொறுக்கிங்க பண்ற தப்புனாலதான் பல நல்ல டீச்சருங்களை கூட சந்தேகமா பாக்குற நிலைமை உருவாயிருக்குடா. சொல்லு, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா இல்ல நீ சொல்றது உண்மையா? நானாவது பரவாயில்ல, அடிச்சு கேக்குறேன். என் அத்தை ரொம்ப மோசம். துப்பாக்கிய உன் நெத்தில வச்சு கேட்பாங்க. சொல்லலனா சுட்டு தள்ளவும் தயங்க மாட்டாங்க. இப்போ உண்மையை சொல்றியா இல்ல என் அத்தைய வர சொல்லவா? உண்மைதான். யார் சொன்னது உண்மை? இந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மை. மேடம், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இப்படி நடக்காது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. டேய், நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நாங்களாம் நினைச்சு கூட பார்க்கலடா. உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்குடா. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? வாணி, இது காலேஜோட இமேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா வேதா ஆண்டி இத்தனை வருஷம் சம்பாரிச்சு வச்ச பேரு கெட்டு போயிடும். ஆமா மேடம், இவன் ஒரு ஆள் செஞ்ச தப்பால நம்ம காலேஜுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அவனை அடிச்சிட்டீங்க, 2 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைங்க. அதுவே அவனுக்கு பெரிய தண்டனை தான். ஆனா எங்க ஊர்லலாம் இந்த மாதிரி தப்பு பண்ணா இனி அப்படி ஒரு எண்ணம் அந்த ஊர்ல இருக்கிற எவனுக்குமே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க. புரியலையா? அண்ணா, மீடியா வெளியில தானே நிக்குது. ஆமா மேடம். பிரீத்தி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உடனே காலேஜுக்கு வர சொல்லு. நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் இந்த காலேஜோட சேர்மேன். நான் சொல்றத செய்யறதுக்கு தான் நீ இருக்க. போன் பண்ணுன்னு சொன்ன. மேடம், நீங்க இப்படி பண்ணா எனக்கு ஃபியூச்சர் எல்லாம் போயிடும். என்னால வேற எங்கேயுமே வேலை செய்ய முடியாம போயிடும். என் ஃபேமிலியை என்ன ஒதுக்கி வச்சிரும் மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். இந்த பதட்டம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். மேடம், வாடா. மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம், மேடம். சரியான முட்டாளா இருக்கா. இவளே காலேஜ் பேரை கெடுத்துருவா போலயே. இவ பண்ற காமெடி எல்லாம் ஆண்டிக்கு தெரிஞ்சா செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆகணும், அதானே நமக்கு வேணும். உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சொல்லு பிரீத்தி. அந்த ஆளை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடலாம். இத நமக்குள்ளேயே பேசி முடிச்சிடலான்னு நான் எவ்வளவோ எடுத்து சொல்றேன் ஆண்டி. ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறா. மீடியாவுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இவளே இன்ஃபார்ம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கா ஆண்டி. மேடம், மேடம், விட்டுருங்க மேடம். மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம், நீங்க இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச பேரு புகழ் எல்லாத்துக்கும் பெரிய கலங்கத்தை உருவாக்க பாக்குறா ஆண்டி. இத நான் உங்ககிட்ட சொல்லலன்னா தப்பாயிடும் தான் இன்ஃபார்ம் பண்றேன். மா, என்னாச்சுமா? போன்ல யாரு? வேதா, காலேஜ்ல எதுவும் பிரச்சனையா? அந்த வாணி திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. ஈஸியா முடிக்க வேண்டிய பிரச்சனைய ஊரை கூட்டி சொல்ல போறா. நம்ம காலேஜோட பேரையே கெடுக்க போறா. அவளை ஒரு நாள் சேர்மனா இருக்க சொன்னது எவ்வளவு பெரிய தப்பான முடிவுன்னு அவ எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறா. என்ன சொல்ற வேதா? என்ன நடந்துச்சு? மேடம், 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 மீடியாக்கெல்லாம் தெரிய வேணாம் மேடம். மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம், சாரி மேடம். இனிமே பண்ண மாட்டேன் மேடம். என்னாச்சு மேடம்? யார் இவரு? என்ன தப்பு பண்ணாரு? இவரு பேரு உத்தமன். எங்க காலேஜ்ல 15 வருஷமா ப்ரொஃபஸரா வேலை செய்யறாரு. ப்ரொஃபஸர்னு சொல்றீங்க, ஏதோ குற்றவாளி மாதிரி கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. என்ன பண்றது?
இவரு பண்ண வேலை அந்த மாதிரி. அப்படி இவரு என்ன பண்ணாரு மேடம்? இவர் எங்க காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காரு. முத்தமன் சார், தப்பு செஞ்சுட்டு தலை குடிஞ்சிட்டு இருந்தா எப்படி? உங்க முகத்தை எல்லார்கிட்டயும் காட்டுங்க. காட்டுங்க சார். சொல்லு. என் புத்தி தடுமாறிடுச்சு. தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். உங்க காலேஜுக்குன்னு சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கு. ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த மரியாதை கேள்விக்குறியாகுதே மேடம். இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா மேடம்? பெண்களுக்கு உங்க காலேஜ்ல நீங்க கொடுக்கிற பாதுகாப்பு இதுதானா? உங்க காலேஜோட ப்ரொஃபஸரே இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கும் போது அப்போ மத்தவங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வழக்கமா ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அது வெளியே வராம இருக்க என்ன செய்யணுமோ அதத்தான் செய்வாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல. ஆமா, எங்க காலேஜ்ல ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நாங்களே உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேணாமா எங்களோட தரம் என்னன்னு? நாங்க இப்படி செய்யறதுக்கு காரணம் இனிமே எப்பவுமே எங்க காலேஜ்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்க கூடாதுன்னு. அதே மாதிரி பொண்ணுங்க வேலை செய்யற எந்த இடத்துலயும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதை மூடி மறைக்க முயற்சி பண்ணாம அவங்களே அதை வெளியே சொல்லணும். குற்றவாளியை காப்பாத்தாம எல்லாரும் முன்னாடியும் அம்பலப்படுத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றம் கொஞ்சமாவது குறையும். தப்பு செய்ய நினைக்கிறவங்களும் திருந்துவாங்க. தப்ப மறைச்சுக்கிட்டே இருந்தா மறுபடியும் புதுசா தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். இது ஒரு பெண்மணி உருவாக்குன காலேஜ். அவங்க காலேஜ்ல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். தப்பு யாரு செஞ்சாலும் பொது வெளியில அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அது எல்லாருக்கும் புரிய வைக்கதா நான் இவனை உங்க முன்னாடி நிறுத்துறேன். இது வேதாமா நடத்துற காலேஜ். இங்க பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறை நடந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். மத்த இடத்துல மாதிரி இவனை நான் சஸ்பெண்ட் பண்ணல, டிஸ்மிஸ் பண்றேன். இனி இவ எந்த காலேஜ்லயுமே வேலை செய்ய முடியாது. மேடம் வேணாம் மேடம், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க மேடம். அந்த ஃபைலை கொடுங்க. மேடம் 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 ப்ளீஸ் மேடம். வேணாம் மேடம், வேணாம் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். பண்ணு, சைன் பண்ணு. ப்ளீஸ் மேடம். மேடம் இந்த ஒரு தடவை இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணலாமா மேடம்? இனி உன் வாழ்க்கையில எந்த பொண்ணையுமே தப்பா யோசிக்கவே கூடாது. போ மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடலாம். கூட்டிட்டு போங்க சார். சொல்லுங்க மேடம். மேடம் இனி எங்க காலேஜ்ல இப்படி ஒரு தப்பு நடக்காது. அப்படி நடந்தா எந்த பொண்ணா இருந்தாலும் தைரியமா முன்னாடி வந்து சொல்லலாம். யாரு தப்பு செஞ்சாலும் யோசிக்காம நாங்க நடவடிக்கை எடுப்போம். எப்பவுமே வேதமாவோட இன்ஸ்டிடியூஷன்ல பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதியா இருக்கும். ஒரு நாள் சேர்மனாக பதவியேற்ற இன்று வேதா அவர்களின் மருமகள் வாணி தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்து தனது நிர்வாக திறமையை நிரூபித்து காட்டியுள்ளார். வாணியை நம்ம என்னமோ நினைச்சோம், ஆனா அவ இந்த மாதிரி பிரச்சனைய வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டாளே வேதா. ஐயோ, இவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சா இவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காளே. என் பொண்ணு அங்க என்னதான் பண்றா? இதெல்லாம் தடுக்க முடியலையா?
வாணி என்ன செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். வேதா, நீ நம்ம காலேஜ் பேர் கெட்டு போயிருன்னு கோவப்பட்டது நியாயம்தான். ஆனா இப்ப பாரு, நம்ம காலேஜோட இமேஜ வாணி ஒரு படி மேல வசத்திட்டா. தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த காலேஜுக்கெல்லாம் நம்ம காலேஜ் ஒரு முன் உதாரணமா மாறிடுச்சு. பொண்ணுங்க வேலை செய்யற எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்பதான் தப்பு நடக்காது. வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை தட்டி கேட்பதில் முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளது. இதுவரை எந்த நிறுவனமும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்துள்ளது. வேதா அவர்களின் மருமகள் வாணி தனது நிர்வாக திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நேரமாச்சு. என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூன்லாம் வச்சிட்டீங்களா? ஸ்பூன் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி, இந்த கரண்டி எடுத்து வைங்க. நல்லா மூடி இருக்கான்னு பாருங்க. ஆனாலும் உங்க மருமக ஒரு நாள் சேர்மனா இருக்கிறதுக்கே இவ்வளவு கொண்டாட்டமா இருக்கிறீங்களே. வேதா நிரந்தரமா அந்த பொறுப்பை வித்யாக்கு கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்கன்னே தெரியலையே. அதுவும் ஒரு நாள் நடக்கதான் போகுது. வேதா தனக்கு அப்புறம் குடும்பம், காலேஜ் எல்லாத்தையும் பாத்துக்கிற தகுதி வித்யாக்கு தான் இருக்குன்னு அவ முழுசா நம்புவா. நம்ம நினைக்கிறதே நடக்கணும். நடக்கும், நிச்சயம் நடக்கும். டைம் ஆயிடுச்சு, நான் கொடுத்து அனுப்புறேன். தாஸ் சார். வா. இந்தா, இந்த சாப்பாட்டை காலேஜ்ல கொண்டு போய் வாணி கிட்ட கொடுத்துரு. மிச்சம் வைக்காம சாப்பிட சொன்னேன்னு சொல்லு. சரிங்க சார். சரியா? கிளம்பு. ஏய், ஒரு நிமிஷம் சார். எங்க போற? வாணி மேடம்க்கு சாப்பாடு கொண்டு போறேன். ஓ சரி, என்கிட்ட கூட நான் கொடுத்துறேன். ஓகே சார். நீ கிளம்பு. சார். இந்த விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. சரிங்க சார், சொல்ல மாட்டேன். மேடம், அவரை நீங்க மீடியா முன்னாடி கூட்டிட்டு போனதும் அது நம்ம காலேஜோட இமேஜை பெருசா பாதிக்கும்னு நினைச்சு நாங்களாம் பயந்துட்டோம் மேடம். ஆனா நீங்க அதை வேற விதமா டீல் பண்ணி நம்ம காலேஜுக்கு பெரிய மரியாதையை தேடி கொடுத்துட்டீங்க. எப்ப நாம ஒரு தப்ப மறைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நாம இன்னொரு தப்பு நடக்கிறதுக்கு வழி செய்யற மாதிரி இருக்கும். அத நாம எப்பவுமே செய்யக்கூடாது. தப்பு செஞ்சவனுக்கான தண்டனைங்கிறது 4 செவத்துக்குள்ள கிடைக்க கூடாது. அவனுக்கான தண்டனைய பார்த்து தப்பு செய்ய நினைக்கிறவனும் திருந்தணும். தப்பு செய்ய பயப்படணும். நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. எங்க ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடந்தா ஊரை கூட்டி குற்றவாளிய பஞ்சாயத்துல நிறுத்தி தான் தண்டனை கொடுப்பாங்க. அதத்தான் நான் இப்ப பண்ணேன். இனி இந்த காலேஜ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்காது. உங்க எல்லார்கிட்டயும் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான். எந்த இடத்துலயுமே பாதிக்கப்பட்டவங்க நியாயம் கேட்டு வந்தா குற்றவாளி மாதிரி சந்தேகப்படாதீங்க. காயப்பட்டவங்களுக்கு நாம மருந்தா இருக்கணுமே தவிர அந்த காயத்தை பெருசாக்குற ஆயுதமா இருக்க கூடாது. சாரி மேடம், இப்பெல்லாம் ஒரு சில இடத்துல வாலண்டரியா பிடிக்காதவங்க மேல இந்த மாதிரி பழி போறது ஃபேஷன் ஆகி போச்சு. அந்த ஆங்கிள் யோசிச்சுதான் 100ல ஒருத்தவங்க செய்யற தப்புக்கு மத்த 99 பேரையும் சந்தேகமா பார்க்க கூடாதுல்ல சார். அந்த பொண்ணு கிட்ட ஒரு ப்ரொஃபசர் தான் தப்பா நடந்துக்க பாத்திருக்காரு. அதுக்காக இங்க இருக்கிற எல்லா ப்ரொஃபசர்ஸையுமே அந்த பொண்ணு சந்தேகமா பார்த்தா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? சாரி மேடம். நீங்க பெரியவங்க, படிச்சிருக்கீங்க. மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குற சூழ்நிலைய உருவாக்காதீங்க. அது உங்க தகுதிக்கு அழகில்ல. மேடம், வீட்டுல சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்க மேடம். சரி, எல்லாரும் போய் சாப்பிடுங்க. ஓகே மேடம். என்ன பிரீத்தி, சாப்பிட போலாமா? பிரீத்தி, சாப்பிட போலாமான்னு கேட்டேன். என்னடா படிக்காதவ, கிராமத்துல அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தவ இவளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சோம். இவ என்னென்னமோ செய்யறாளேன்னு பாக்குறியா? நான் படிக்காதவதான், பாட அறிவு இல்லாதவதான். ஆனா பகுத்தறிவு கொஞ்சம் அதிகம். பகுத்தறிவு எந்த வகையிலயும்
பாடறிவுக்கு குறைஞ்சது இல்ல பிரீத்தி. நான் ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் ஒண்ணும் பண்ணிரல. சாதாரணமா எங்க ஊர்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்வோமோ அதத்தான் செஞ்சேன். பொண்ணுங்க மேல கை வைக்கிற பொறுக்கி பயலுக்கு இப்படிதானே மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் டைம் இருக்குல்ல, நிறைய சம்பவம் செய்வோம். அதுக்கு முதல்ல தெம்பா போய் சாப்பிடலாம் வா. நீ போ, நான் வரல. சேர்மன் சாப்பிட போகும்போது வைஸ் சேர்மன் சாப்பிடாம இருந்தா நல்லாவா இருக்கும்? வா வாங்க வைஸ் சேர்மன் வாங்க. வா. சஞ்சய். வித்யா. சஞ்சய், நீங்க என்ன பண்ற? சேர்மன் மேடத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இன்னைக்கு ஊர் முழுக்க என் பொண்டாட்டி தானே வைரல் கண்டென்ட்டா இருக்கா. நம்ம முதல்வன் படத்துல வர அர்ஜுன் சார் மாதிரி ஒரு நாள் சேர்மனா இருந்து பல அதிரடியை காட்டிக்கிட்டு இருக்க. அத்தை இங்க நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்களா? பின்ன மொத்த ஃபேமிலியும் நம்ம வீட்டு டிவி முன்னாடி உட்காந்து இங்க நடக்கிற அத்தனையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட இப்படி ஒரு கேப்டன்ஷிப் இருக்குன்னா அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னா பாத்துக்கே.